என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை, என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா, தளபதி 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 டே அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேட்குது. அப்படி கத்தாத, ஏன் அப்படி கத்தாதப்பா? தளபதி தளபதி, அது சரிடா, கொள்கை தளபதி தளபதி. என்னடா சரா, எதுக்குடா வந்திய? டிவிக்க 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 டிவிக்க. டேய் டிவிக்க வாடா, விளம்பர கிளம்பி வந்திருக்கிய. சரிப்பா, அப்படி ஓரமா போய் வீங்க பாங்க சொல்லுங்க. அணில் குஞ்சு அடிப்பா, அணில் குஞ்சு. அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடும். அப்ப பத்திரமா மரத்தில் ஏறி இருப்பா, போப்பா போய் கிளை ஏறி குச்சி கொண்டுட்டு போ. அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு, அணிலே குறுக்க குறுக்க வராத அணிலே. ஒரு மானை, ஒரு காட்டு எருமைய, ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புலிக்கு மரியாதை. அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்குது? அதனால என்ன பண்றது? என்னப்பா சரி போப்பா போப்பா, அந்த மாதிரி இருக்கு. அது என்ன பண்ணுது? யானை படுத்துட்டா எலி ஏறி ஏறி விளையாடுமா, அது மாதிரி என்ன ஒண்ணு நடக்குது. இந்த 4 மாசத்துல மொத்த ஆட்டத்தையும் என் பக்கம் திருப்பல. நான் பிரபாகர மகன். நான் எனக்கு தூக்கம் வரல. அப்ப ஒரு முடிவெடுத்தேன், நம்ம எவனையும் தூங்க விடக்கூடாது. என்ன கேட்கிறான், என்னென்ன 3 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் அந்த தன்விவர படத்தில் வச்சுக்கிட்டே இருக்கீங்க, தூக்கம் வரமாட்டேங்குது, அதனால எவனையும் தூங்க விடக்கூடாது, எவனையும் தூங்க விடக்கூடாது. போட்டு அவனை என்னைய அங்கே போய் நின்றுக்கவல, இங்கே போய் பண்ணிருக்கவல, இப்போ பாரு என்னென்ன சேட்டை பண்ணுறேன்னு பாரு. அரிக்கும்டா போயிட்டே டே டே வேலை எடுறா வேலை எடுறா, தூக்குடா தூக்குடாங்க. இந்த பெரியார்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் அட்ரா 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 போடா போடா. எப்படி அடிக்கிறது? உனக்கு உன் பாட்டை ஒருத்தருக்கான் பாரதின்னு, அவனை வச்சாடுறா அட்ரா. டேய் இந்த மாடை தொடுறா, மாடை தொடுறா, ஆடு மாட்டை தொடுறா, தொடுறேன் பாடுறா. இப்போ பாடுறா, சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் போடுறேன் பாரா, 23 கூட்டம் போடுறேன் பாரா. செத்தா நீ, உனக்கே பயம் வந்துடும், ஆஹா நம்மளை முடிச்சுட்டாங்க பொறுக்கு. அவன் என்ன பண்ணுவான்? வருவேன் நேரம் எங்கே வருவேன், விளக்கு எங்கிருக்கோ அங்கே விட்டில் பூச்சி வர்ற மாதிரியே. சீமா எங்கடா இருக்கான்? அடி பீகாரியம் அடித்தவன, ஐயோ சீமானை கூப்பிடு. வீடு ஐயோ சீமானை கூப்பிடு. நிலத்தை ஐயோ சீமானை கூப்பிடு. ஓட்ட அவனுக்கு போட்டுறது, என்னைய ரோட்டில் போட்டுறது. மனு கொடுக்க நான், கண்ணீர் துடைக்க நான், தோளில் சாஞ்சு அழுகிறதுக்கு நான், ஓட்டு மட்டும் அவனுக்கு. இந்த வாட்டி போட்டா அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதனால விடுறதா இல்லை. நீ பாரு, நீயே பாரு, என்னடா அந்த ஆள் செய்கிறாப்புல, எதை செய்கிறாப்புல. அவன் மாடோட பேசிட்டு இருக்கான், அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பேசுகிறான், யாரா இந்த ஆளு அப்படின்னு. தம்பி நான் ஒரு ஓரத்தில் மதுரையில் பேசுகிறேன்னு நினைக்காத தம்பி. நேற்று சுதந்திர தின பேருரையை பிரதமர் பேசினதை பாரு தம்பி. தற்சார்பு பொருளாதாரம், கால்நடை விவசாயி, விவசாயியை கைவிடப்படாது, இதெல்லாம் யாரு? நம்ம ஸ்கிரிப்ட் தான் தம்பி, நம்ம ஸ்கிரிப்ட் தான். அங்கே அங்கே போகுது தம்பி. எப்படி அங்கே வெடிக்குது பார்த்தா. அடுத்து மனு கொடுக்குறான், ஒன்று ஒன்றா வாரேன். ஏடா டே ஆந்திராவுக்கு அந்த மாவட்டத்தை எழுதி கொடுக்க வாடா பிரபாகரன் மகன். திரும்ப திரும்ப சொல்கிறேன், அண்ணாமலையார் மேலே நீ ஆணையிட்டு நான் சொல்கிறேன், ஒரு ஓட்டை போடு, நாட்டை என்கிட்ட கொடு. அங்கே எவனால் வந்தான்னா சொல்லு. டேய் இந்திய கடலுக்குள்ளே இதுவரை 840 மீனவனை சுட்டுருக்காண்டா. ஒவ்வொரு வாரத்துக்கும் 10 பேர் 5 பேர் 20 பேர் இந்த கைது பண்ணி கனிவில் விடுறான்டா. ஆனால் ஒரே ஒரு மகன் துவக்கோட தமிழில் மண்ணில் நின்னான்டா. ஒரு மீனவனையாவது சிங்களம் தொட்டானாடா? தொட்டானா?
இந்த இனத்தின் குலதெய்வம்டா, காவல் தெய்வம்டா பிரபாகரன். அவன் பிள்ளைகளடா நம்ம. ஓடா நீ, ஓடுறானா இல்லையா பாடுறா.